Hi friends, welcome to my channel. எல்லாருக்குமே கொஞ்சம் கலராக இருக்கணும், அட்லீஸ்ட் நம்ம ஃபேஸில் இருக்கிற அழுக்கையாவது எடுத்துட்டு நல்ல பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஆசைப்படுவோம். அதுக்கு நம்ம செய்கிற ஒரு முக்கியமான விஷயங்களில் முக்கியமானது என்ன அப்படின்னா ப்ளீச்சிங். ஸோ நம்ம ஃபேஸை ப்ளீச் பண்ணும்பொழுது நம்மளோட ஃபேஸில் இருக்க அழுக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டே வர்றப்போ நமக்கு அந்த இன்ஸ்டன்ட் பொலிவும், அதாவது ஸ்கின் க்ளோனஸும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் இருக்க நம்ம முகத்தில் இருக்க முடி இது எல்லாத்தையுமே நம்ம நீக்கிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ என்னென்ன மாதிரியான டிப்ஸ்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பொதுவாக நம்ம ப்ளீச் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற எல்லா திங்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கெமிக்கலானதாக இருக்கும். அதனால் அது நம்மளோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீச் அந்த பண்ணுறதுக்கான எல்லா பொருட்களுமே நிறையவே வருது. ஸோ நம்மளோட ஸ்கின்னுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு க்ரீம் பேஸ் ப்ளீச் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை எடுத்து உங்களோட காதுக்கு பின்னாடி நல்லா தடவுங்க. கொஞ்ச நேரம் உங்களோட ஃபிங்கர்ஸ்லேயும் கொஞ்சம் தடவிக்கோங்க, காதுக்கு பின்னாலேயும் கொஞ்சம் தடவிக்கோங்க. ஸோ நீங்கள் வச்சுருக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது எரிச்சல் ஏற்படுது, இல்லை ஏதாவது அரிப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த ப்ளீச் ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. முக்கியமாக சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த டெஸ்ட்டை எடுத்து பார்த்துட்டு உங்களோட ஸ்கின்னுக்கு எந்த ப்ளீச் செட் ஆகும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்கள். சும்மா எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்தோடனே போய் நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது இல்லையா. நம்ம ஸ்கின் எவ்வளவோ சென்சிட்டிவாக இருக்கும், ஒரு சிலருக்கு செட் ஆகும், ஒரு சிலருக்கு செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுங்கள், எப்படி நமக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி இப்போ நீங்கள் ப்ளீச் பண்ணுறதுக்கு ஒரு கிட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே உங்கள் ப்ளீச்சை உங்கள் ஃபேஸில் நீங்கள் உங்கள் கையால் போடாதீங்க. உங்கள் ஃபேஸுக்குன்னு தனியாக ப்ரஷ் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த மாஸ்க் போடுறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு இந்த மாதிரி ப்ளீச் பண்ணுறதுக்காகவோ தனியாகவே ப்ரஷ்ஷுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அதை வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, எதுக்காக அப்படின்னா அந்த ப்ரஷ் மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்கள் கையில் விரல் இடுக்கலெல்லாம் அந்த கெமிக்கலோ இல்லை அந்த எதுவுமே ஒட்டாது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக உங்களோட அந்த ப்ளீச் க்ரீம் ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் உங்களுக்கு ரொம்பவே எல்லா பக்கத்துலேயுமே கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். முக்கியமாக நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கண்ணுக்கிட்ட நாசி பகுதிகள், அதாவது நம்மளுடைய மூக்கு துவாரம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் அந்த க்ரீமை போட்டுடாதீங்க. செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ளீச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை ரொம்ப நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்ல ஒரு சுத்தமான தண்ணியில் உங்கள் ஃபேஸை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களோட ஃபேஸை நல்லா தொடச்சிட்டு ஃப்ரீ ப்ளீச் க்ரீம் அப்படின்னு நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் உங்களோட ஃபேஸை நல்லா உங்கள் கையை வச்சு மசாஜ் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணும்பொழுது உங்கள் ஸ்கின்னு ரொம்பவே சாஃப்டாகும், ரொம்பவும் க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஒரு ப்ளீச் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஒரு பவுலில் 1 இல்லாட்டி 2 ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ப்ளீச்சிங் க்ரீமை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக அதில் ஒரு சொட்டு இல்லாட்டி 2 சொட்டு அந்த ஆக்டிவேட்டர் இருக்குது இல்லையா, ஸோ அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட்டரோட லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிடும். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்ன அப்படின்னா, ப்ளீச் நம்மளோட ஸ்கின்னில் ரொம்பவே ஸ்பீடாக அப்சர்வ் ஆகிடும், உள்ளே ஊருடுவோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ளீச் நம்ம ஃபேஸில் ஒன்லி 15 மினிட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அந்த 15 மினிட்ஸ்லேயே ப்ளீச் நல்லாவே காஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறமா ரொம்பவே என்ன சொல்கிறது, சாஃப்டான காட்டன் துணியை வச்சு தொடங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெட் டிஷ்யூலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு உங்களோட ஃபேஸை நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டேமேஜ் ஆகாது. 15 மினிட்ஸ் போதும் நார்மலாக எந்த ஒரு பேக்குக்குமே. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் ப்ளீச் க்ரீம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதையும் லைட்டாக உங்களோட கையில் எடுத்து
உங்கள் ஃபேஸு கழுத்து பகுதி எல்லாத்துலேயுமே வந்து கிளாக் வைஸில் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக 15 மினிட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆகாது, எரிச்சலாக இருக்காது, மற்ற எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து உங்களுக்கு வராது. அதுக்கு அடுத்து மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் ஃபேஸில் வந்து ஏற்கனவே பிம்பிள்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு ஏதாவது ஒரு டேமேஜான ஒரு கட்டி ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த டயத்தில் வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் வந்து எதுவுமே அப்ளை பண்ணாதீங்க. ப்ளீச்சிங்காக இருக்கட்டும், த்ரெட்டிங்காக இருக்கட்டும், எந்த ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸுமே சரிட்டு நீங்கள் எதுவுமே வந்துட்டு உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க. உங்கள் ஸ்கின் நார்மல் ஆனதுக்கப்புறமே நீங்கள் வந்து என்ன ஒரு பேக்னாலும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் டேமேஜ்லேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலையே கம்மியான செலவில் ப்ளீச்சிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாருக்குமே இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக உங்களோட ஃபேஸை ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கோங்க. கண்ட ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த டிப்போட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.